சிதம்பரம் தலம் பற்றிய ஒரு ஆன்மீக தகவல். மனிதர்களின் உடல் மற்றும் மனம் ஆகியவற்றில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதில் பல்வேறு பிரபஞ்ச சக்திகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. ஆன்மீக சான்றோர்களது கருத்துப்படி பஞ்சபூத சக்திகள் தான் இந்த பூ உலகில் மனிதர்களை நேரடியாக பாதிக்கின்றன. காரணம், அந்த சக்திகளோடு அனைவருக்கும் நேரடியான தொடர்பு இருப்பதை அன்றாட வாழ்வில் உணர்கிறோம். அந்த 5 சக்திகளையும் மனிதனது மகிழ்ச்சியான வாழ்வுக்கு துணை புரியும் வகையில் இறை சக்தியின் பல்வேறு நிலைகள் வெளிப்பட்டு மகான்களால் உணரப்பட்டன. பின்னர் அவை கோவில்களாகவும் அமைக்கப்பட்டன. அவற்றில் ஆகாயம் என்ற 5வது சக்தியை குறிக்கும் சிதம்பரம் தலம் பற்றிய வியப்பான தகவல்களை பார்க்கலாம். ஆலயமும் உடலமைப்பும். உடலில் உள்ள இதயம் இடப்பக்கமாக இருப்பதால் பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு உள்ள கனக சபைக்கு வழி பிற கோவில்களில் இருப்பது போல நேராக இல்லாமல் பக்கவாட்டில் வருகிறது. இதன் 4 தூண்கள் 4 வேதங்களையும், பொன்னம்பலத்தில் உள்ள 28 தூண்கள் 28 ஆகமங்களையும் குறிக்கிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள 64 மேற்பலகைகள் 64 கலைகளை குறிக்கிறது. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திர அங்கங்களையும், அதன் அருகில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிப்பதாகவும் தத்துவ விளக்கங்கள் உண்டு. நடராஜ தாண்டவம். நடராஜரின் தாண்டவம் காஸ்மிக் டான்ஸ் என்று வெளிநாட்டு அறிஞர்களால் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மையப்புள்ளி அமைந்த இடமாக சிதம்பரம் கோயில் உள்ளது. அறிவியலுடன் மட்டுமல்லாமல் மனிதனின் உடற்கூறுடன் பொருந்துவதும் அதிசயம். கடந்த 8 ஆண்டுகளாக பல கோடி டாலர்கள் செலவு செய்து தீவிர ஆராய்ச்சிக்கு பின் நடராஜர் கால் பெருவிரல் தான் ஒட்டுமொத்த பூமியின் காந்த புள்ளி இருப்பதை கண்டறிந்துள்ளார்கள். அணுத்துகள்கள் அசைந்தபடியே இருக்கும் என்ற உண்மையை ஆடும் நடராஜர் சிலை மூலம் இவ்வுலகிற்கு உணர்த்திய தலமாகும். நடராஜரின் பஞ்ச சபைகளில் சிற்றம்பலமாக உள்ள இந்த தலத்தில் நடராஜர் சன்னதி எதிரில் உள்ள மண்டபத்தில் நின்றபடி பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரையும் ஒரு சேர தரிசிக்கலாம். கிட்டத்தட்ட 51 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த பிரம்மாண்டமான சிவத்தலம் இதுவாகும். சிறந்த கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த அற்புத தலமாகவும் உலக புகழ் பெற்றது. சிதம்பர ரகசியம். இறைவன் இத்தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும், ஆகாயம் என்ற அருவமாகவும், ஸ்படிகலிங்கம் என்ற உருவமாகவும் அருள் பாலிக்கிறார். சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ள ஒரு சிறு வாயில் திரை அகற்றப்பட்டு ஆரத்தியும் காட்டப்படும். அதற்குள் உருவம் ஏதும் இருக்காது. தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வத்தல மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும். அதாவது உருவம் ஏதும் இல்லாமல் வில்வத்தலம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதாகும். ஆகாயத்திற்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது, உணர மட்டுமே முடியும் என்பதே அதன் அர்த்தம். சிதம்பரம் தரிசிக்க முக்தி. சில ஆலயங்களை முக்தி தலங்களாக நம் முன்னோர்களால் அனுபவத்தின் வழியே அறிவிக்கப்பட்டு உள்ளது. அது மேலோட்டமாக கூறப்பட்டாலும் அதன் உள்ளர்த்தம் கொஞ்சம் ஆழ்ந்து பொருள்படக்கூடியது. நம் உடம்பில் உள்ள 7 சக்கரங்களை எப்படி அணுகினால் அது உங்களை முக்தி நிலைக்கு இட்டு செல்லும் என்பதே இங்கு மறைமுகமாக கூறப்படுகிறது. இப்ப எதுக்கு முக்தியை பற்றிய பேச்செல்லாம்? ஜாலியாக வாழணும், ஜம்முன்னு இருக்கணும் என்றாலும் உங்கள் ஜாலியும் ஜம்முவும் எத்தகையது என்று அறியவாவது முக்தி நிலையை சுவைக்க வேண்டும். உங்களுள் உங்களை மீறிய 7 ஆதாரம் சக்கரம் உண்டு. அதில் சிதம்பரம் என்பது உங்கள் நெஞ்சுக்கு நடுவில் இருதயத்திற்கு அருகில் உள்ள சக்கரம். அந்த மூலாதாரத்தில் இருந்து எழுப்பும் குண்டலினி என்னும் பேராற்றல் இந்த அநாகத சக்கரத்தில் நிலை கொண்டு அதிலிருந்து வெளிப்படும் பேராற்றலை உங்கள் புறக்கண் மூடி அகக்கண் வழியே தரிசிக்க முக்தி நிலை சித்திக்கும். இதுவே சிதம்பரம் தரிசிக்க முக்தி என்பது பொருள். என்னமோ சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே புரியல, எங்க லெவலுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்றீங்க. சிதம்பரம் வாருங்கள். பொற்சபையில் உள்ள அம்பல கூத்தனை தரிசனம் செய்யுங்கள். அந்த சபையை ஒட்டியுள்ள உங்களுக்கு வசதியான இடத்தில் அமருங்கள். உங்கள் கண், காது, மூக்கு, வாய், உடல் போன்றவை யாவும் உங்களுள் உங்கள் அநாகத சக்கரத்தை நோக்கி திருப்புங்கள். இதுவரையில் வெளியே உள்ள உலகையே பார்த்து பயன்பட்ட நீங்கள் உங்கள் உள்முக பயணத்திற்கு தயாராகுங்கள். கண்ணை திறந்து பார்ப்பதை காட்சி என்று இருந்து நாம் கண்மூடி உள்ளே பயணிக்க இந்த உடலின் மையமாக உங்கள் நெஞ்சுக்கூட்டு மத்தியில் உங்கள் உள்பார்வையை செலுத்துங்கள். இப்பொழுது உங்கள் அகக்காதிற்கு இருதய துடிப்பின் ஓசை மட்டுமே கேட்க வேண்டும்.
உங்களுள் ஒரு வாசமற்ற வசம் உங்கள் நாசியில், உங்களுள் அறியப்பட சுவையை உங்கள் சுவை நாணங்களில், உங்கள் உடல் இதுவரையில் ஸ்பரிசிக்காத உணர்வில் உங்கள் உடல். இப்பொழுது உங்கள் அநாகத மையத்தில் ஒரு உணர்வு வெளிப்படும். அவ்வுணர்வு எங்கும் பரவும். அந்த பரவல் உங்கள் புலன்களின் விழிப்பை எல்லாம் அதன் மையத்திற்கு இட்டுச் செல்லும். உங்களுள் ஓர் வெற்றிடம், அவ்வெற்றிடம் பிரபஞ்சத்தின் மூலமாகிய வெற்றிடமுடன் ஒரு பிணைப்பில் திளைக்கும். உங்கள் இயக்கங்களின் மூலம் புலப்படும் அந்த மூலத்துள் எல்லாம் இயக்கமற்று இருக்கும். அந்த இயக்கமற்ற நிலையை தான் முக்தி நிலை. அந்த நிலையை ஒரு சிறு மணி துளிகளாவது அனுபவிப்பதன் மூலம் உங்கள் ஆற்றல், திறன், செயல், சிந்தை, பார்வை போன்ற அனைத்தையும் எல்லை கடக்கும். நீங்கள் வாழ மறந்த வாழ்வை காட்டி வாழ்வைக்கும். இந்த அற்புதத்தை அனுபவிக்க தில்லைக்கு வாங்க. உங்களுள் உங்களாகி ஆனந்த கூத்தனை தரிசனம் செய்யுங்கள். சிதம்பரம் தரிசிக்க முக்தி. என்ன எல்லாம் தெரிந்த மாதிரி பதிவிடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் அனுபவமே உங்களை வழிநடத்தும். இப்படியும் அனுபவிக்கலாம் என்ற மேற்கோள் மட்டுமே.